நம் உடலில் நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் நாம் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வாலுழுவை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செடி வகை தாவரம், ரொம்ப அழகான சிவப்பான விதைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு தாவரம். அந்த விதைகள் தான் நம்ம அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய விதைகள். அதுக்கு தான் வாலுழுவை அரிசி அப்படின்னு பேர். இந்த வாலுழுவை அரிசியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்னிந்திய மருத்துவ முறைகளை விட அதிகமாக வட இந்திய மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம். இங்கே எப்படி கோரைக்கிழங்கையும் பற்படக புல்லையும் உபயோகப்படுத்துகிறோமோ அதே போல் இந்த ஜோதிஷ்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாலுழுவை அரிசியை அந்த பகுதிகளில் மிக அதிகமாக பயன்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த வாலுழுவை அரிசியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் இருக்கிறதுனால உடலில் ஏற்படுகின்ற முட்டு வலிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது மிகையாகாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. முதல்ல ஏதாவது ஒரு மூட்டில் ஆரம்பிக்கக்கூடிய வலி சிறிது சிறிதாக மற்ற முட்டுகளுக்கு பரவ ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு ஸ்டேஜில் திடீர்னு பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளிலும் கடுமையான ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு வேகமான முட்டுகளை பாதிக்கக்கூடிய இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த வாலுழுவை அரிசி. பொதுவாக வாலுழுவை அரிசி என்ன பண்ணுறாங்கன்னா சிறிதளவு பசுங்கோமியத்தில் ஊற வைத்து இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதை எடுத்து உலர்த்தி பொடி செய்து உபயோகப்படுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சட்டி நிறைய பால் எடுத்துகிட்டு அதில் இட்லி தட்டு மாதிரி வச்சு அதில் வாலுழுவை அரிசியை வச்சு மூடி வைக்கிறாங்க. அந்த பாலுடைய ஆவியில் இந்த வாலுழுவை அரிசியுடைய கெட்ட குணங்கள் மறைந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். அந்த மாதிரி செய்யப்பட்ட வாலுழுவை அரிசியை நன்றாக பொடி செய்து ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் அளவுக்கு காலை வெறும் வயிற்றுலையும் இரவு படுப்பதற்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி 2 வேளை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டுகளை பாதிக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் அல்லது ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறைந்து நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்லாம் ஏற்படும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஸ்டீராய்ட் சம்பந்தப்பட்ட மிக பவர்ஃபுல்லான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அல்லது பெயின் கில்லர்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் இந்த வாலுழுவை அரிசியை உபயோகப்படுத்தும் போது அவ்வளவு வீரியமான மருந்துகளும் தேவைப்படாது. படிப்படியாக அந்த பிரச்சனை நன்றாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். வாலுழுவை அரிசியுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் பார்த்திங்கன்னா பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. மோஷன் போகிற இடத்த சுற்றி சின்ன சின்ன கட்டிகள் உருவாகும். அந்த கட்டிகள்லேருந்து பார்த்திங்கன்னா அது வெடித்து சீழாக வடிந்து கொண்டிருக்கும். அதே போல் மோஷன் போகக்கூடிய இடங்களுக்கு பக்கத்திலேயோ அல்லது உள்ளே இருந்து கூட சில நேரங்களில் மோஷன் போகும்போதே இரத்தமும் சீழும் கலந்து போகக்கூடிய பிரச்சனை ஃபிஸ்டுலா அல்லது பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை. இது ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட இதில் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா அறுவை சிகிச்சை செய்தால் கூட மீண்டும் அந்த இடத்துல ஃபிஸ்டுலா ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது வாலுழுவை அரிசிக்கு உண்டு. வாலுழுவை அரிசியை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெயை காலை ஒரு வேளை மட்டும் 10 மில்லி அளவுக்கு சிறிதோடு பால் கலந்து சாப்பிட வேண்டும். அன்றைக்கு முழு உணவும் பார்த்திங்கன்னா அசைவ உணவு இல்லாமல், புளிப்பு காரம் இல்லாமல், மோர் சாதம் பால் சாதம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். ஒரு 3 மாதத்தை பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட பிரச்சனையாக இது இருந்தாலும், அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் அவை எல்லாமே சிறிது சிறிதாக மறைந்து குணமாகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு
மிக வீரியமான ஒரு மருந்து இந்த வாலுழுவை அரிசி. வாலுழுவை அரிசியுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கால்களில் ஏற்படுகின்ற ஆணிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். வாலுழுவை அரிசியுடைய இலைகளை மட்டும் எடுத்து சிறிதளவு விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி முடிஞ்ச பிறகு அதை ஒரு அம்மியில் வச்சு மைய அரைச்சிட்டு அந்த அரைத்த களிம்பை எடுத்து காலில் ஆணிகள் இருக்க இடத்துல வச்சு ஒரு துணி வச்சு கட்டி வச்சிடணும். இதை ஒரு 25 to 30 நாட்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேச்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகிறத பார்க்கலாம். அப்படியே அந்த ஆணிகள் வேகமாக குறைந்து மறைந்தே போகிறத பார்க்கலாம். ஒரு 3 to 6 மாத காலம் இதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மிக வேகமாக இது மறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த வெரிகோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, விதைப்பைக்கு மேலே இருக்கக்கூடிய இரத்த குழாய் ஒரு அடைப்பு ஏற்பட்டு விதைப்பைக்கு மேலே இரத்த குழாய் முடித்து வீக்கத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் வெரிகோசில்னு பேர். இந்த வெரிகோசில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இருக்காது. ஸோ உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இல்லாததுனால அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அறுவை சிகிச்சை செய்யும்போது சில நேரங்களில் இந்த வெரிகோசில் சரியாகும்போது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாவதை பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து கூட உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வாலுழுவை அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்து. வாலுழுவை அரிசியை நன்றாக சுத்தம் செய்து, அதாவது பாலில் நன்றாக வேக வைத்து எடுக்கக்கூடிய வாலுழுவை அரிசியை சூரணம் செய்து ஒரு தேக்கரண்டி சூரணம் காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி பாலில் கலந்து நன்றாக ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட வேண்டும். இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த வெரிகோசில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே நேரம் அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். ஏன்னா உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படும் போது, திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இயற்கையான முறையிலேயே குழந்தை பிறப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல் சுத்தி செய்யப்பட்ட வாலுழுவை அரிசி பெண்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும்போது இந்த வாலுழுவை அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை சிறிதளவு பாலில் கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிடணும், அல்லது காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி ஒரு 3 மாத காலம் உபயோகப்படுத்தி வந்தாலே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற கடுமையான அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அனீமியான்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இவை எல்லாமே படிப்படியாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த வாலுழுவை அரிசி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஒவ்வொரு நாளும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் பல செயல்களை நாம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டில், முக்கியமாக தமிழ்நாட்டில், பல்வேறு தரப்பினருக்கு பல்வேறு விதமான சமூக பொருளாதார நெருக்கடிகள் இருந்த போதும் கூட பல்வேறு விதமான தரப்பினரும் பல்வேறு விதமான சவால்களை சந்தித்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக சிறுதொழில் செய்பவர்கள், குறுந்தொழில் செய்பவர்கள், தொழிலாளிகள், விவசாயிகள், இவர்களெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழலில் எல்லோரையும் விட மிக மோசமாக இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களாக ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக மீனவர்களைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு தமிழக மீனவர்களுடைய நிலை என்பது 4 புறமும் சூழ்ந்து கொண்டு தாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மீனவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது இன்றைக்கு பல விதங்களிலும் கேள்விக்குறியாகி நிற்கிறது. முக்கியமாக இந்த வாழ்வாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பது அல்லது எப்படி பாதுகாப்பது என்பது இன்றைக்கு அடிப்படையான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருபுறம் தமிழக மீனவர்கள் அவர்கள் தொடர்ந்து இலங்கை இராணுவத்தால், இலங்கை கடற்படையால் தாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக அவர்களுடைய மீன்பிடி தொழில் என்பது பெருமளவு சுருங்கிவிட்டது என்பதையும் கூட நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆனால் மத்திய அரசு எந்த விதமான ஒரு பாதுகாப்பையும் இதுவரைக்கும் தமிழக மீனவர்களுக்கு வழங்கவில்லை என்பது மட்டுமல்ல,
தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக அரசு வெறுமனே மத்திய அரசிற்கு இது தொடர்பாக கடிதங்கள் எழுதுவது, வெற்று அறிக்கைகளை விடுவது என்பதற்கு அப்பால் ஒரு சிறு துரும்பை கூட தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய சொந்த நாட்டினுடைய மக்கள் தாக்கப்படுவது குறித்து இந்திய அரசிற்கு எப்படி கவலை இல்லையோ அதே போல் தன்னுடைய சொந்த மாநில மக்கள் தாக்கப்படுவது குறித்து பெரிய அக்கறைகள் எதுவும் தமிழக அரசிற்கு இல்லை என்பதையும் நாம் இங்கே மிகுந்த வருத்தத்துடன் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இது உண்மையிலேயே நம்முடைய மீனவர்களை அடியோடு கைவிட்டுவிட்ட ஒரு சூழலைத்தான் காட்டுகிறது. சரி, ஏற்கனவே இது போன்ற நெருக்கடிகளால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வந்த தமிழக மீனவர்களுக்கு அடுத்த அடியாக வந்தது கடந்த டிசம்பர் மாதம் வீசிய வார்தா புயல். இந்த வார்தா புயலின் போது கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான படகுகள் புயலில் தாக்கப்பட்டு புயலில் சிதைந்து போய் அவர்களுக்கு அதற்கான நஷ்டஈடும் கிடைக்காமல் மீண்டும் படகுகளை அவர்களால் உருவாக்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய அவலத்திற்கு தமிழக மீனவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பேரவலம் இன்றைக்கு தமிழக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்திற்கான அந்த மீன்பிடிக்கான அடிப்படை உபகரணங்களையே இழந்து நிற்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய படகுகள் வலைகள் எல்லாம் புயலினால் பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அடுத்த ஒரு தாக்குதலும் மீனவர்கள் மேல் நடந்தது. அதுதான் சென்னையில் ஜல்லிக்கட்டிற்காக நடந்த அந்த சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த அந்த போராட்டத்தின் முடிவில் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக தமிழக காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்ட போது எந்த நியாயமும் இல்லாமல் அவர்கள் கடற்கரை பகுதிகளில் வசித்த அந்த நடுக்குப்பம் போன்ற பகுதிகளில் வசித்த மீனவர்களின் மீது வரலாறு காணாத எல்லையற்ற வன்முறையை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள். அப்படி கட்டவிழ்த்து விடப்பட்ட போது மீனவர்களை வீடு புகுந்து தாக்கியது மட்டுமல்ல, அவர்கள் மீன் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை ஒரு நாட்டு இராணுவம் இன்னொரு நாட்டில் நுழைகிற போது தான் செய்வார்கள். ஆனால் சொந்த மக்களின் மீதே, சொந்த மக்களின் உடைமைகளின் மீதே அந்த நாட்டினுடைய காவல்துறை என்பது, அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை என்பது தீ வைத்து கொளுத்திய சம்பவம் என்பதை நாம் கண்முன்னால் பார்த்தோம். அந்த கடைகள் எல்லாம் அந்த காவல்துறையினராலேயே தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதன் காரணமாக ஏற்கனவே நசிந்து கொண்டிருந்த மீன்பிடி தொழில் மேலும் நசிவை சந்தித்தது. மீனவர்கள் மேலும் நசிவை சந்தித்தார்கள். இதிலிருந்து மீள்வதற்குள் அடுத்த அடியும் இப்பொழுது மீனவர்களுக்கு விழுந்திருக்கிறது. அதுதான் சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் 2 கப்பல்கள், அதாவது எரிவாயு ஏற்றிக்கொண்டு வந்த ஒரு கப்பலும் அதே போல் பெட்ரோல், அதாவது அந்த க்ரூட் ஆயில் ஏற்றிக்கொண்டு வந்த அந்த கப்பலும் ஒன்றோடொன்று நேருக்கு நேர் அது மோதிக்கொண்டதில் அதில் அந்த ஆயில், அதாவது அந்த எண்ணெய் என்பது கடலில் கொட்டி இன்றைக்கு நம்முடைய கடல் வளத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த கடலில் கொட்டிய அந்த எண்ணெய் சுமார் 100 டன் அளவு இருக்கலாம் என்கிறார்கள். ஆனால் 32 ஆனால் மிகப்பெரிய அளவிற்கான எண்ணெய் என்பது அந்த கப்பலில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த எண்ணெயில் எவ்வளவு சதவீதம் கடலில் கொட்டியிருக்கிறது என்று இன்னும் நிர்ணயிக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த எண்ணெய் படலம் என்பது இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது. அப்படி பரவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் படலத்தை எடுக்க முடியாமல் இன்றைக்கு தமிழகம் திணறிக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பசை போன்ற தன்மை கொண்ட அந்த எண்ணெய் என்பது கடல் பரப்பை இன்றைக்கு மூடி வருகிறது. அப்படி மூடி வருவதன் காரணமாக இன்றைக்கு கடல் தண்ணீர் ரசாயனமயப்படுத்தப்பட்டு இருப்பது மட்டுமல்ல, கடல் நீரில் அடியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அவற்றுக்கு தேவையான ஆக்சிஜன், காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கிடைக்காமல் இந்த எண்ணெய் படலம் மூடி விடுவதனால் கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் பெருமளவிற்கு இன்றைக்கு அழிய தொடங்கி இருக்கின்றன. பெரிய கடலாமைகள் எல்லாம் கடலில் செத்து மிதக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை பற்றி மத்திய அரசிற்கு, மாநில அரசிற்கு பெரிய கவலைகள் எதுவும் கிடையாது. மீனவர்கள் மீன்பிடிக்கவே முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு இந்த எண்ணெய் படலங்கள் கடலில் கொட்டியிருப்பதனால் ஏற்பட்டிருப்பது மட்டுமல்ல, அதோடு மக்கள் இப்பொழுது அந்த மீனை வாங்குவதற்கு அஞ்சுகிறார்கள். 400 ரூபாய்க்கு விற்ற மீன்கள் எல்லாம் இப்பொழுது 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால், அந்த மீன்களை உண்டால் தங்களுக்கு நோய்கள் வரும், பெரிய அபாயங்கள் வரும் என்று மக்கள் பயப்படுகிறார்கள். ஏற்கனவே அழிவின் விளிம்பில், வன்முறையின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருந்த மீனவர்களுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய அடியாக அமைந்துவிட்டது. இந்த எண்ணெய் படலங்களை அகற்றுவது தொடர்பான பிரச்சனையை நாம் பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் எத்தகைய ஒரு முன்னேற்பாட்டுடன் இருந்திருக்கிறோம், அல்லது இப்படிப்பட்ட விபத்துகள் நடந்தால் நாம் செய்வதற்கான அடிப்படை தொழில்நுட்பம் எதுவும் நம்மிடம் இருக்கிறதா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இதுபோன்று கப்பல்களிலிருந்து கடலில் எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டால் அவற்றை சுத்தப்படுத்துவதற்கான அதிநவீன எந்திரங்களும் தொழில்நுட்பமும் மேலை நாடுகளில் இருக்கின்றன. அவர்கள் அவற்றிலிருந்து கடல் நீரை பாதுகாப்பதற்கான, விரைவாக சுத்தம் செய்வதற்கான பல்வேறு விதமான தொழில்நுட்பங்களையும் எந்திரங்களையும் பயன்படுத்துகிறார்கள்.
ஆனால் பக்கெட்டில் இன்றைக்கு அந்த எண்ணெய் கழிவுகளை அள்ளி அள்ளி ஊழியர்கள் போட்டுக்கொண்டிருந்த அந்த காட்சியை பார்த்தபோது மிகுந்த வேதனை தான் ஏற்பட்டது. அதாவது கடலில் கொட்டிய அவ்வளவு எண்ணெயை வெறுமனே கையால் அள்ளி போட வேண்டிய ஒரு அவல நிலை. எப்படி அவ்வளவு எண்ணெய் பிசுக்கை நம்மால் அகற்ற முடியும்? அதற்கான எந்திரங்கள் நம்மிடம் இல்லை, தொழில்நுட்பம் நம்மிடம் இல்லை. அவற்றை பிற நாடுகளிடமிருந்து உடனடியாக கோரி பெற்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய மனப்பான்மையும் மத்திய அரசுக்கும் இல்லை, மாநில அரசுக்கும் இல்லை. இந்த நிலையில் இந்த எண்ணெய் படலங்கள் நம்முடைய சுற்றுச்சூழலை பெருமளவிற்கு இன்றைக்கு பாதிக்கப் போகிறது என்று பல்வேறு விதமான நிபுணர்களும் கூறுகிறார்கள். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்வது போல இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிறார். அவர் இந்த பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொண்டாரா, அந்த பிரச்சனையை முழுமையாக ஆய்வு செய்தாரா என்பதே அடிப்படையான கேள்வி. அப்படி இருக்கிற போது தாங்கள் தப்பித்தால் போதும் என்கிற மனநிலையில் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மாநில அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இதைவிட அவலம் ஒரு மாநிலத்திற்கு வேறு என்ன இருக்க முடியும்? ஆக ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் தான் நாம் பிற விஷயங்களிலும் கூட எத்தகைய முன்னேற்பாடுகளுடன் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழகத்தில் அணு உலை கொண்டு வரப்பட்ட போது ஒரு கருத்து திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட்டது. இங்கு ஒரு அணு உலை கசிவு ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கான தொழில்நுட்பமோ அதற்கான ஒரு ஆயத்த நிலையோ தமிழகத்தில் கிடையாது என்று சொல்லப்பட்ட போது அணு உலை ஆதரவாளர்கள் அதை மறுத்தார்கள். ஆனால் ஒரு எண்ணெய் கசிவையே நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை. அணு உலை போன்ற விஷயங்களை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இந்த சூழ்நிலையில்தான் இன்னொன்று, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்று பார்க்கிற போது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் தான், போதாமைகள் தான் காரணம் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது. எவ்வளோ ஒரு கடற்கரை என்பதும் கப்பல்கள் என்பதும் எவ்வளோ பெரிய விஷயம். எப்படி ரயில்கள் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குளறுபடிகள் காரணமாக மோதிக்கொள்கிறதோ அப்படி கப்பல்களும் மோதிக்கொள்ள ஆரம்பித்து விட்டன. இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஒரு அமைப்பு என்பது செயலிழந்து விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. எதிர்காலத்தை நினைத்தால் மிகவும் அச்சமாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பல்வேறு துறைகளில் இருந்து வந்து நமக்காக பல தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற அரசு செயலாளர் திரு தனவேல். ஒரு ஓய்வு பெற்ற அரசு செயலாளர் அப்படிங்கிற முறையில் இந்த 30 ஆண்டு கால பயணம் எப்படி இருந்துச்சு? அரசு துறை செயலாளர்னு சொல்லும் போதே பல சவால்கள், சிக்கல்கள் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இவரோட பணியை இவர் இவ்வளவு தூரம் சிறப்பாக செய்ய முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இவருக்கு இருக்கிற இலக்கிய ஆர்வம், இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஓய்வு பெற்ற அரசு செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். அரசு செயலாளர் அப்படின்னு சொல்லும் போதே இது ஒரு நுட்பமான பணி நம்ம சொல்லலாம். பல பொறுப்புகள் நிறைந்த ஒரு பணியும் கூட. நம்ம பணி காலகட்டத்தில் பல சிக்கல்கள், சவால்கள் இருக்கும். அதெல்லாம் எதிர்நோக்கி தான் இந்த பணியில் ஒரு செயலாளராக இருக்க முடியும். அப்படின்னும் போது இந்த 30 ஆண்டு காலம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு நிறைவான பயணமாக இருந்துச்சு? இன்னைக்கு நீங்கள் இந்த நம்ம நாடு போயிட்டுருக்கிற போக்கில் ஒரு செயலாளர் அப்படிங்கிற முறையில் என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள், என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவையாக இருக்குது? இவ்வளோ பணிக்கும் இடையில் இலக்கியத்தின் மேலே உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு? இலக்கியத்தை உங்களை எப்படி ஈடுபடுத்திக்கிட்டீங்க? உங்களுடைய ஆய்வுகள், நீங்கள் சாதனையாக இன்றைக்கும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்படி நிறைய கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஒரு நாடோட முன்னேற்றம் வந்து அதோட இளைஞர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்லாம் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு நுட்பமான ஒரு பணியில் நீங்கள் பணியாற்றியவர் அப்படிங்கிற முறையில் பல துறைகள் இருந்தாலும் நாட்டோட வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா எது இருக்கும் அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க? அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி பாதையில் கொண்டு போகும் அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடிய விஷயங்கள் என்ன? முதல்ல கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் முதல்ல ஒரு கிராமப்புறத்தை சார்ந்தவன் என்பதை பெருமையோடு அறிமுகப்படுத்துகிறேன். கிராமத்திலே பிறந்து கிராமச் சூழலில் வளர்ந்து படிப்படியாக பல நிலைகளில் முன்னேறி ஒரு அரசு செயலாளராக இருந்து ஓய்வு பெற்றேன். அது என்னையே ஒரு சுய கௌரவம் கொள்ளக்கூடிய ஒரு செயலாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா என்னை போன்ற கிராமப்புறங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட பலரும் இன்று எழுச்சியோடு பல துறைகளிலே பரிமளித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிற பொழுது மூத்த தலைமுறை என்கிற வகையிலே எங்களுக்கு அது மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையை வருகிறவர்களுக்கும் அளிப்பதிலே எங்களுக்கு விருப்பம். 1985ஆம் ஆண்டு துணை ஆட்சியாளராக முதல்ல நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலே பணியில் சேர்ந்தேன்.
அதற்கு பிறகு என்னுடைய பயணங்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே அரசு பணியில் நம்மால் இயன்றவரை என்னென்னா, நான் அரசு பணியை வந்து இது மக்களுக்கு சேவை செய்ய கிடைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பாகவும், அந்த முதல் தலைமுறை நாமெல்லாம் அரசு பணியிலே ஒரு பொறுப்புள்ள பணிக்கு வருகிறோம் என்ற வெறியோடும் பணியாற்றினேன் என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் என்னை ஒரு பல நிறைவான பணிகளை ஆற்றுகிற ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது. உதாரணமாக என்னுடைய பணிக்காலத்திலே நான் பெருமைப்படுகிற, அதாவது நான் நிறைவாக பணியாற்றியதாக சில விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது துணை ஆட்சியராக நான் பணியாற்றிய காலத்திலே வேலூர் மாவட்டத்திலே பொது விநியோக திட்டத்திற்கு வேலூர் மாவட்டம் ஒரு முன்னோடி மாவட்டம் என்கிற பெயரையும், அங்கே ஜமுனா மருதூர் பகுதி, குறிப்பாக ஜவ்வாது மலை வேலூர் பகுதியில் இருந்த அந்த ஜவ்வாது மலை பகுதியில் இருக்க மலைவாசிகளுக்கு முதல் முறையாக பொது விநியோக திட்டத்தை நேரடி கண்காணிப்பிலே கொண்டு சென்று சேர்த்த பெருமையும், வேலூருக்கு காட்பாடிக்கு அருகிலே உள்ள ஒரு நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியிலே 30 ஆண்டு காலமாக குடும்ப அட்டைகளை இல்லாமல் இருந்த ஒரு 40 குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை வழங்கிய அந்த பணி நிறைவு அந்த காலத்தில் மிக்க மகிழ்ச்சியை தந்தது. அந்த செயல் மைய அரசினுடைய திரைப்படத்துறையினால் ஆவணப்படுத்தப்பட்டது. இது பொது விநியோக திட்டத்துக்கு நாட்டிலே ஒரு முன்மாதிரியாக அந்த பணி நிறைவு தந்த ஒரு பணி என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தாற்போல் நான் மாவட்ட வருவாய் அலுவலராகவும் முதுநிலை மண்டல மேலாளராகவும் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினுடைய தஞ்சாவூர் மிகப்பெரிய மண்டலம், ஏனென்றால் நெல் விளைச்சலும் நெல் கொள்முதலும் அங்கே தான், அந்த மாவட்டத்திலே ஆற்றிய பணி மிக நிறைவே தந்த பணி. அதில் குறிப்பாக 8வது உலக தமிழ் மாநாட்டின் பொழுது பல்வேறு உலகத் தமிழ் அறிஞர்களை நேரடியாக கண்டு கலந்து பேசுகிற வாய்ப்பும், ஒரு மிகப்பெரிய மாநாட்டை ஏற்பாடு செய்கிற அந்த பணியிலே ஆற்றிய பங்களிப்பும் மனநிறைவை தந்தது. அதுபோல் நான் வருவாய்த்துறை செயலாளராக இருந்த பொழுது கோவையிலே நடந்த செம்மொழி மாநாட்டில் ஒருங்கிணைப்பு பணியை எனக்கு அளித்திருந்தார்கள். அந்த பணியின் பொழுதும் பல்வேறு உலகத் தமிழ் அறிஞர்களை கலந்து ஆலோசி இந்த 2 மாநாட்டிலே ஆற்றிய பணி நமக்கு வந்து அலுவல் பணி காரணமாக கிடைத்த ஒரு மிக நல்வாய்ப்பு. தோட்டக்கலைத்துறையிலே அதுவரையிலே வேளாண்மையில் இருந்த பல பழமையான வளமையான திட்டங்களை மாற்றி இஸ்ரேல் தொழில்நுட்பத்தோடு நுண்ணிய பயிரிடும் திட்டம் என்கிற திட்டத்தை பிரிசிஷன் ஃபார்மிங், துல்லிய பண்ணையம் என்கிற பெயரில் அந்த பிரிசிஷன் ஃபார்மிங் என்கிற திட்டத்தை முதல் அறிமுகப்படுத்தியது நான் பணியாற்றிய அந்த காலம், இயக்குநராக பணியாற்றிய காலம். இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சொட்டு நீர், தெளிப்பு நீர், உரப்பாசனங்களோடு அந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நிறைவை தருகிறது. இதற்கு அடுத்தாற்போல நான் பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்த பொழுது அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே பணியாற்றுகிற ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது ஆற்றிய பணியும் அவருடைய ஆளுமையும் உழைப்பையும், அயராத உழைப்பையும் நேரடியாக கண்டு பார்க்கின்ற அவருடைய அணுகுமுறையையும், ஒரு தலைமையினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று கண்டுகொள்வதற்கான அரிய வாய்ப்பாக, மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாக அதை கருதுகிறேன். அதுபோலவே நான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவராக ஒரு 3 ஆண்டு காலம் பணியாற்றினேன். அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்கள்தான். அந்த காலகட்டத்திலே ஒரு தொல்லை நிறைந்த ஒரு மாவட்டம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அத்தகைய மாவட்டத்திலே பல்வேறு வளர்ச்சி பணிகளையும் முன்னெடுத்து சென்றமைக்காக அந்த 3 ஆண்டு காலத்திலே 5 கேடயங்களை, சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கான கேடயங்களை கலைஞர் அவர்களுடைய கரங்களால் பெற்றது, மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநாடுகளின் பொழுது பெற்றது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதுபோல் புதுடெல்லியிலே சுகாதாரத்துறையிலே 5 ஆண்டு காலம் அன்றைய சுகாதார அமைச்சர் அன்புமணி அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், தேசிய ஊரக சுகாதார திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் முதல் முறையாக இந்திய வரலாற்றிலே இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு பயனளிக்கின்ற ஒரு சிறப்பு திட்டமாக அந்த திட்டம் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தினுடைய செயலாக்கம் வடிவாக்கத்திலும் பங்களித்த வகையிலே அது அந்த காலகட்டத்தில் 18 நாடுகளுக்கு, வெளிநாடுகளிலே உயர்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு சென்று சுகாதார திட்டங்களை பார்த்து வருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதையும் மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை ஒட்டுமொத்தமாக நம்முடைய இந்திய அளவில் பார்க்கிற பொழுது தமிழ்நாடு தொன்று தொட்டே ஒரு 50 ஆண்டு காலமாகவே முன்னணி மாநிலங்களில் ஒரு மாநிலமாக விளங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. ஏனென்றால் ஒரு சிறந்த பாரம்பரியத்தோடு வந்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லுகிற வகையிலே தமிழ்நாட்டினுடைய கல்வி, சுகாதாரம், சிறுதொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி,
மற்றும் கடந்த 20 ஆண்டுகளிலே தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஆட்டோமொபைல் என்று சொல்லக்கூடிய கார் உற்பத்தியிலேயும் இந்த தமிழ்நாடு இந்திய அளவிலும் பின்னலாடை இந்த துறைகளிலெல்லாம் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிற மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய அணுகுமுறையில் சில மாறுபாடுகள் நிகழ்ந்த காரணமாக இன்றைக்கு சமீபத்தில் சில இந்திய அளவிலான கணக்கெடுப்புகள் என்ன சொல்லுகிறவென்றால், தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்குவதற்கான எளிமை, த ஈஸ் ஆஃப் ஸ்டார்டிங் எ பிஸ்னஸ் இன் தமிழ்நாடு, அந்த எண்ணிக்கை பார்க்கிற பொழுது முன்னணியில் இருந்த தமிழ்நாடு 10 இடத்திற்கு மேலாக போய்விட்டது. புதிதாக பிரிக்கப்பட்ட மாநிலங்களான ஆந்திராவும் தெலுங்கானாவும் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றன. இது நம் தமிழ்நாடு உடனடியாக கவலையோடு அணுகி இந்த குறையை சரி செய்ய வேண்டிய ஒரு நிகழ்விலே இருக்கிறோம். அடுத்து வேளாண்மைக்கு விவசாயிகளுக்கு உகந்த மாநிலமாக, விவசாயிகளுக்கு வருவாய் ஈட்டித் தருகின்ற உதவி செய்கிற மாநிலங்களாக இருப்பதிலும் தமிழகம் சற்று பின்னடைவை சந்திப்பதாக சமீபத்திய தெளிவுகள் சொல்லுகின்றன. அதே போல் மின் உற்பத்தியில் சொந்த உற்பத்தியில் தன்னிறைவை எட்டுகிற நிலையில் இல்லாததினால் பல சிக்கல்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றன. ஆக நாம் உடனடியாக கவனத்தில் கொள்ள வேண்டியவை இந்த துறைகளும். இதுபோன்று ஏற்கனவே கல்வியிலே எண்ணிக்கையிலே நாம் சாதித்திருக்கிறோம். தரம் பற்றிய குறைபாடுகள் சமீப காலமாக இந்திய அளவிலான மதிப்பீடுகளில் ஒரு சமீபத்திய மதிப்பீடு கூறுகிறது, தமிழ்நாட்டிலே ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் 3ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பினுடைய தமிழ் பாடங்களை 30% பேர் படிக்க இயலாத நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒரு சொல். ஆகவே முதல்ல எண்ணிக்கையிலே தமிழ்நாடு நிறைவு செய்துவிட்டோம். அடுத்து தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளிலும் கல்வித்துறையிலே கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைய போட்டியுள்ள உலகமய சூழலில் நாம் புதிய முதலீடுகளை வரவேற்பதற்கு அவர்களாக நம்மை தேடி வருவார்கள் என்று எதிர்பார்ப்பது, நாம தேடி சென்று முதலீட்டாளர்களை அழைத்து வருகிற வேலையை அரசுகள் செய்தாக வேண்டும் என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். கண்டிப்பாக சார். எத்தனையோ திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாம் ஒழுங்காக போயிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு தேக்க நிலையிலேருந்து நம்ம மீண்டு வர வேண்டிய ஒரு அவசியமான ஒரு சூழலில் தான் இப்போ இருக்கும். அதனால் அவசியமான சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம பயணப்பட வேண்டிய கட்டாய சூழலும் இருக்குது. உங்களுடைய பணிகள் அப்படின்னு நம்ம பேசும்போது உங்களுடைய ஆய்வு பற்றி பேசணும் சார். குறிப்பாக நீங்கள் ஆராய்ச்சி செய்த விஷயம், அதுக்கான ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு, உங்களுடைய ஆய்வு பற்றி சொல்லுங்கள். நான் நான் பணியாற்றிய காலத்தில் எனக்கு மாநில திட்டக்குழுவிலே பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. இதில் மற்ற பணிகள்லாம் என்னுடைய பணிகள் பெரும்பாலான பணிகள் நெருக்கடி சார்ந்த அதிக வேலைப்பளு உள்ள மிக முக்கியத்துவம் நிறைந்த பணிகளாக இருக்கும். ஒரு அரசு மாற்றத்தின் பொழுது வழக்கமாக நடக்கிற பணியில் எனக்கு ஒரு இலகுவான பணிக்கு மாற்றப்படுகிற வகையில் என்னை திட்ட கமிஷனில் போட்டார்கள். ஆனால் நான் அதை என்னுடைய வலிவாக மாற்றிக்கொண்டு திட்ட கமிஷனிலே இந்த திட்டமிடல் செயல்படுத்துதல் என்று, ஏனென்றால் அதுவரை பணியாற்றிய பணிகள் அந்தந்த துறைக்கு செய்வோம். திட்டக்குழுவிலே பணியாற்றுவது அனைத்து துறைகளினுடைய வளர்ச்சி, நாட்டளவிலான வளர்ச்சியை பற்றி முழுமையாக படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது நான் கிடைத்த சில ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி நாம் ஆய்வு பணியிலே இறங்கலாம் என்று ஒரு கருத்து இருந்தது. இரண்டாவது எழிலகம் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு பக்கத்திலே அமைந்திருந்தது என்னை ஆய்வுக்கு தூண்டியது. அதனால் அங்கே மேலாண்மை துறையிலே ஆய்வு செய்யலாம் என்று முடிவெடுத்து நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு எடுத்தேன். எந்த துறையை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற பொழுது எனக்கு 3 துறைகளிலே ஏற்கனவே ஒரு நாட்டம் இருந்தது. ஒன்று தமிழ் இலக்கியத்துறை. நான் அதில் ஆர்வத்தின் காரணமாக முதுகலை இலக்கியம் ஏற்கனவே முதல் வகுப்பிலே தேறி இருந்தேன். இரண்டாவது மேலாண்மையிலே பொதுவாக அதிலும் எனக்கு தொடர்புடைய துறையாக இருந்தது. சுகாதாரத்துறையிலே எனக்கு மிகப்பெரிய அனுபவம், உலகளாவிய அனுபவமும் இருந்தது. இருந்தாலும் என்னுடைய இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிற வேளாண் துறை, இன்றைக்கு மிக பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த வேளாண் துறை தொடர்பான ஆய்வை மேற்கொள்ளலாம் என்று எண்ணினேன். வேளாண் துறை எடுத்துக்கொண்டால் இந்திய அளவில் நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் 50 மில்லியன் டன்களாக இருந்த உணவு உற்பத்தி இன்றைக்கு 250 மில்லியன் டன்களை தாண்டி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 100 லட்சம் டன் என்கிற ஒரு உயர் அளவை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய அளவிலும் தமிழ்நாட்டளவிலும் இந்த உற்பத்தியை செய்து கொடுத்த உழவர்களின் வாழ்க்கை தரமும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. அன்று வள்ளுவன் காலத்தில் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழுவோர் உலகத்திற்கு ஆணி என்று போற்றப்பட்ட அந்த உழவுத் தொழில் இன்று யாராலும் கவனிக்கப்படாத கடைநிலைக்கு தள்ளப்பட்டு உழவர்களெல்லாம் தற்கொலை முயற்சிக்கு ஆளாகிற நிலைமை
அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரா இருந்தாலும், இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் விவசாயிகள் தற்கொலை என்கிற ஒரு சோகமான நிகழ்வு. ஆகவே இதை பொதுவாக இன்றைக்கு வேளாண்மையின் பிரச்சனையில் ஒரு துறை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யலாம் என்று எண்ணினேன். அதில் இன்றைக்கு மிக சவாலாக இருப்பது விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிற குடும்பங்களில் அடுத்த தலைமுறை யாரும் விவசாயம் செய்வதற்கு விருப்பமில்லை. அப்படி அவர் விருப்பம் இல்லாமல் தள்ளப்படுவார்களே தவிர ஒரு விவசாயி தன்னுடைய குழந்தையை விவசாயம் செய்ய வேண்டும் என்று விரும்பாத நிலை இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், விவசாயத்திலே வருமானம் இல்லை, உற்பத்தி செய்த பொருளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டிய அந்த பணியை அரசுகள் உறுதிப்படுத்தவில்லை. இந்த சூழலில் மீண்டும் மீண்டும் விவசாயத்திலே சிக்கிக்கொள்வதா என்கிற அளவிற்கு விவசாயத்துறை வீழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இளைஞர்களை ஈர்க்க வேண்டுமென்றால் இன்றைய தகவல் தொழில்நுட்பத்தை எந்தெந்த துறைகள் தழுவிக்கொண்டனவோ அந்த துறைகளெல்லாம் இன்றைக்கு உயிர்ப்பித்து முன்னேறி கொண்டிருக்கின்றன. ஆனால் வேளாண் துறை இதுவரை தகவல் தொழில்நுட்பத்தை முழுமையாக தழுவிக்கொள்ளவில்லை. ஸோ அதற்கான வாய்ப்புகளை ஆய வேண்டும் என்கிற நோக்கிலே தகவல் தொழில்நுட்பம் வேளாண்மை விரிவாக்கத்தில் தமிழ்நாட்டில் அளிக்கப் போகிற அந்த பங்களிப்பு என்கிற தலைப்பிலே தி அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் தி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இன் தமிழ்நாடு என்கிற தலைப்பிலே என்னுடைய ஆய்வு நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கிறது. அதிலே தகவல் தொழில்நுட்பத்தை வைத்து, ஏனென்றால் நாலெட்ஜ் இஸ் பவர், தகவல்களும் அறிவுமே சக்தி என்கிற அளவிற்கு ஒரு மனிதன் முழுமையாக தகவல் அறிவு பெற்றவனாக தன் துறை சார்ந்த அறிவுகள் தன்னிடத்தில் எளிதாக கிடைக்கப்பெற்றால் அவன் சிறப்பாக செயல்பட முடியும் என்பது உலகம் நிரூபித்திருக்கிறது. ஸோ அந்த வகையில் இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சியை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்தால் எவ்வாறு சேர்ப்பது, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, அரசு அதுக்கு எப்படி பங்களிக்க வேண்டும் என்கிற வகையில் என்னுடைய ஆய்வுகளை அதை முழு ஈடுபாட்டோடு நிறைவு கட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். தட்டச்சு சார்ந்த ஒரு விஷயத்தில் அந்த கீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயே சில விஷயங்களை மாற்றிருக்கீங்க. அதை ஒரு கவர்மெண்ட் ஜிஓவாகவே பாஸ் பண்ணி அந்த மிஷினரியே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம். அந்த நிகழ்வு எப்படி ஏற்பட்டுச்சு, அதுக்கான காரணம் என்ன, இது எந்த அளவுக்கு பயன்பாட்டில் அதுக்கப்புறம் போய் சேர்ந்தது? அதாவது அது பணிக்கு அப்பாற்பட்டு தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நல்ல நிகழ்வு என்று தான் நான் நினைத்து பார்க்கிறேன். 1992 நான் வேலூரில் துணை ஆட்சியராக பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அலுவல் சார்பாக வந்த அந்த தட்டச்சு பதிவுகளை பார்க்கிற பொழுது அதில் கேள்விக்குறி, வியப்புக்குறி மற்றும் அந்த விழுக்காட்டுக்கான குறி, அரைப்புள்ளிகள் இவையெல்லாம் பால் பாயிண்ட் பேனாவால் எழுதி வந்து காண்பித்தார்கள். நான் அதை ஏன் என்று கேட்டபோது, தமிழ் தட்டச்சு விசைப்பலகையில் இந்த கீபோர்டில் இந்த குறியீடுகளெல்லாம் இல்லை ஐயா என்று என்னிடத்தில் சொன்னார்கள். பின்பு நான் மூத்த தட்டச்சர்கள் சில பேரை அழைத்து ஒரு வார காலம் விவாதித்தேன். அந்த விவாதத்தின் அடிப்படையில் முக்கியமான இத்தகைய 6 குறியீடுகள் தமிழ் தட்டச்சில் இல்லை. 1956 நிலைப்படுத்தப்பட்ட அந்த விசைப்பலகையிலான தமிழ் குறியீடுகள் 40 ஆண்டு காலமாக மாற்றப்படவில்லை. மற்ற மொழி குறியீடுகள் ஏராளமாக மாறிவிட்டன. இரண்டாவது முக்கியத்துவம் என்றால், இந்த பெரியார் வலியுறுத்தி வந்த அந்த மொழி சீர்திருத்தம் அரசால் செயலாக்கப்பட்ட பிறகும் அந்த பழைய காலத்து எழுத்துக்களான லை, கை போன்ற எழுத்துக்களையும் இந்த நா, ரா போன்ற எழுத்துக்களையும் தனித்தனி ஒலிகளாக தேவையற்ற சில எழுத்துக்களும் அந்த விசைப்பலகையில் இருக்கின்றன. இது தொடர்பாக ஒரு 6 மாத காலம் நான் ஒரு தனி ஆர்வம் எடுத்துக்கொண்டு அந்த தட்டச்சு விசைப்பொறிகளையும் அவை இயங்குகின்ற விசை முறைகளையும் விரல் முறைகளையும் ஆய்வு செய்தேன். அப்படி செய்கிற பொழுது புதிதாக குறியீடுகளை சேர்க்க வேண்டுமென்றால் அது தட்டச்சு நிறுவனத்தினுடைய ஒப்புதலுக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் கீபோர்ட் டைப்புக்கும் ஒத்து வராது. ஆகவே ஏற்கனவே தேவையற்றதை எடுத்துவிட்டு அந்த எடுக்கப்பட்ட காலியிடங்களை பயன்படுத்தி கொண்டு நமக்கு தேவையான குறியீடுகளை பயன்படுத்தினால்தான் நம்முடைய முன்மொழிவு உருப்படியானதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் முதல்ல தேவையற்ற குறியீடுகள் என்ன என்று கண்டுபிடித்து அந்த பழைய மொழியில் இருந்த லை, நை, ரா, நா போன்ற இந்த எழுத்துக்களும் கால், அரை என்பதற்கு அவர்கள் 1/2 அதே போல் இந்த 1/4 இந்த எழுத்தெல்லாம் இருந்தது. இவையெல்லாம் இப்போ ஆங்கில தட்டச்சு பொறியிலே 1 ஸ்ட்ரோக்கு 2 இந்த மாதிரி போடுறதுனாலே அது எளிதாக பயன்படுத்துகிறார்கள். அந்த விசைப்பலகையினுடைய கீ மிச்சப்படுகிறது. ஸோ இதையும் அறிந்து நமக்கு தேவையான ஒடியம்படுத்தி அதற்கு அடுத்தாற்போல் அதிகமாக அடிக்கடி பயன்படுகிற எழுத்திற்கு அந்த விரல் அமைப்பு இந்த முதல் விரல், 2வது விரல், 3வது என்று வரும். குறைவாக இந்த இசட் போன்ற எப்போது அடி பண்ணுறது வந்து கடைசி 2 விரல்களுக்கு வரும். இதையும் தட்டச்சர்களை கொண்டு ஆய்வு செய்து எந்தெந்த குறியீடுகளை எடுக்கலாம், எந்தெந்த குறியீடுகள் சேர்க்கப்பட வேண்டும், இதனால் ஏற்படுகிற நன்மை, ஒன்று இந்த குறியீடுகள் பண்ணி தமிழ் தட்டச்சு எளிதாகும், பயனுள்ளதாகும்.
மூன்றாவது மிக முக்கியமான பயன் ஒன்றை நான் சுட்டிக்காட்டினேன். பெரியார் வலியுறுத்தி அந்த எழுத்துச் சீர்திருத்தம் தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகும் கூட இன்னும் பல அலுவலகங்களை தட்டச்சு செய்வர்கள் பழைய பாணியிலேயே அந்த நை, கை, லை போன்ற நாராவை எடுத்து அடிக்கிறார்கள். அதனால் அரசு ஆணையம் மீறப்படுவதுகிறது. இந்த புதிய தட்டச்சு முறையை கொண்டு வந்தால் இயல்பாக எல்லோரும் கட்டாயமாக இந்த அரசு ஆணையம் பயன்படுத்துகிற நிலைக்கு வந்துவிடும். இல்லாத குறியீடுகளும் சேர்க்கப்பட்டுவிடும். இதில் கூடுதலான எந்த விசைப்பை குறியீடும் சேர்க்காதனால் அதில் விலை என்பது ஏறப்போவதில்லை. கணிப்பொறி நிறுவனங்களுக்கு அரசாணை வழங்கினால் அதே செலவில் எளிதாக முடித்து விடலாம் என்ற ஒரு இந்த குறிக்கோளை அரசு கவனமாக ஒரு 2-3 ஆண்டு காலம் தொழில்நுட்ப வல்லுநர்களை ஆலோசனை செய்து 1995 அரசாணை பிறப்பித்து எல்லா தட்டச்சு நிறுவனங்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆணையிட்டது. தட்டச்சிலே ஏற்பட்ட முதல் சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தத்திற்காக தமிழக அரசு எனக்கு விருதினையும் பணமுடிப்பையும் வழங்கியது. அன்றைய முதல்வர் கலைஞர் அவருடைய கையினால் அந்த விருதை நான் கலைவாணர் அரங்கத்திலே எனக்கு கௌரவிக்கப்பட்டு மேடையில் அமர்ந்து பேரறிஞர்களோடு அமர்ந்து அந்த பரிசை வாங்கினேன். ஸோ நான் அலுவல் ரீதியாக வாங்கிய அத்தனை பரிசுகளையும் விட நான் ஒரு ஆய்வு பணிக்கு கிடைத்த அந்த பரிசு என்னுடைய நினைவில் நீங்காத நினைவாக ஒரு நல்ல பணி என்று நான் கருதுகிறேன். கண்டிப்பாக சார். 2014 இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் பணியிலேருந்து ஓய்வு பெற்றிருந்தீங்க. அப்படின்னாலும் உங்களுடைய இலக்கிய ஆர்வம் ஆரம்ப காலகட்டத்திலேயே உங்களுக்கு இருந்திருக்கு. நீங்கள் 96-97 அந்த காலகட்டத்திலேயே இலக்கியத்தில் ஈடுபட்டு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க. இவ்வளோ பணிச்சுமை இருக்கக்கூடிய இந்த சூழலில் இலக்கியத்துக்கான நேரத்தை நீங்கள் எப்படி ஒதுக்கிட்டீங்க? இலக்கிய பயணம் பற்றி சொல்லுங்கள். அதாவது என்னுடைய இலக்கிய பயணம்னா அதற்கான விதைக்கப்பட்டதாக நான் கருதுவது, என்னுடைய தந்தையார் வள்ளலார் மீது அதிக ஈடுபாடு உடையவர். நான் சிறு வயதிலே, அதாவது 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலத்திலே திருவருட்பா புத்தகத்தை அவர் வாசித்துவிட்டு எனக்கு படிக்க கொடுப்பார். அதற்கு பிறகு திருவருட்பா மிக எளிமையாக இருந்து படிப்பதற்கு. அதிலே என்னுடைய இலக்கிய ஆர்வம் தொடங்கி இருக்கலாம் என்று கருதுகிறேன். ஆனால் அந்த ஆர்வம் பேரெழுச்சியாக வந்தது சென்னை பச்சையப்பன் கல்லூரியில். நான் அறிவியல் மாணவனாகத்தான் போய் படித்தேன். கெமிஸ்ட்ரி தான் நான் படித்தது. இருந்தாலும் அங்கே நடைபெறுகிற இலக்கிய கூட்டங்கள், தமிழ் இலக்கியம் சம்பந்தமான பேரார்வலர்களுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஒரு பார்வையாளனாக இருக்கிற பொழுது இயல்பாகவே ஒரு தன்னெழுச்சி ஏற்பட்டது. பேராசிரியர் மூவா போன்றவர்களுடைய நூல்கள், இன்னும் பல பேராசிரியர்கள் இருந்த அந்த தொடர்பு பண்ணியது. அது படிப்படியாக பணிக்காலத்திலே எனக்கு நல்ல தமிழறிஞர்களுடைய தொடர்புகள், உதாரணத்திற்கு நான் பணியாற்றிய காலங்களிலே முனைவர் அவ்வை நடராஜன் அவர்கள், காப்பா அரவாணன் அவர்கள், வாசிய குழந்தைசாமி அவர்கள், பொற்கோ அவர்கள், பாவலர் அறிவுமதி அவர்கள், இன்றைய கண்மணி குணசேகரன் போன்ற நவீன அவர்கள், தி.க. சிவசங்கரன் போன்ற மாபெரும் விமர்சகர்கள், இன்றைய உலகத்தில் குடிநாட்டி கொண்டிருக்கின்ற வண்ணதாசன், கலாப்பிரியா போன்ற இந்த அறிஞர்களுடைய தமிழ் ஆர்வலர்களுடைய தொடர்பெல்லாம் கிடைத்தது. அந்த இலக்கிய பாணியை வலுப்படுத்தி கொண்டேன். நெல்லை மாவட்டத்தில் பணியாற்றிய பொழுது என்னுடைய அந்த இலக்கிய ஆர்வத்திற்கு முழு தீனி கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். ஸோ அலுவல் பணியிலே இருக்கிற நமக்கு அந்த அழுத்தத்திற்கு ஒரு மாற்று வெளியீட்டாகவும் என்னுடைய இலக்கிய பயணம் அமைந்தது. என்னுடைய முதல் இலக்கிய தொகுப்பு வழிவிடுங்கள் என்ற கவிதை 1997 தஞ்சாவூரில் வெளியிட்டேன். இன்று வரை 7 கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். அந்த வகையிலே அது ஒரு நிறைவு தருகின்ற, அதாவது என்னுடைய பணிக்கு ஒரு உந்துதலாக அமைகிற பணியாக இலக்கிய பணியை நான் மாற்றிக்கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய கவிதையிலிருந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில கவிதைகள். ஆமாம், அதாவது நான் இளைஞர்களை பற்றி, இளைஞர்களுடைய எதிர்காலம் பற்றி எழுதிய கவிதைகள் ஒரு விதம். இன்னொன்று குறிப்பாக நான் குறிப்பிட விரும்புவது என்று சொன்னால், இன்றைய நதிநீர் பங்கீடுக்கு 1997 நான் வெளியிட்ட அந்த வழிவிடுங்கள் தொகுப்பிலே ஒரு கவிதை, அதையும் குறிப்பிட்டு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த கவிதையிலே காய்ந்து வரும் காவேரி என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறேன். இன்று படிக்கும்போது கூட எனக்கு நிறைவாக இருக்கிறது. இதுவரையில் நாம் கங்கை நீர் கனவுகளில் கழித்திருந்ததால் காவிரி நீர் கூட நம்மை கைவிட பார்க்கிறது. சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப எங்கள் தேச நதிகளும் திசை மாறுகின்றன. இங்கு ஆற்று நீரிலும் அரசியல் பாய்வதால் ஆணைகளை மீறி பல அணைகள் தலையெடுத்தன. எனவேதான் எங்கள் கண்களில் கங்கை, நெஞ்சினில் காவிரி, அடிமைகளாய் இருந்து ஒப்பந்தம் செய்தபோது அகலமாயிருந்த கன்னட சகோதரர்களின் மனது சுதந்திரமடைந்தவன் ஏனோ சுருங்கி போனது.
எங்கள் கல்லணை விவசாயிகளின் கண்ணீர் ஒரு நாள் கண்ணம்பாடி அணையை கசிய வைக்கும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் மேட்டூர்காரர்களை நீங்கள் வேற்றூர்காரர்களாக நினைத்து அவர்களை வேட்டூர்காரர்களாக வித்திட வேண்டாம். எங்கள் நதியில் நீரோட்டம் இல்லாத வேளையில் தேசியம் கவலைப்படாத போது தேசிய நீரோட்டத்தை பற்றி நாங்கள் கவலைப்படுவது எப்படி? தேச நதிகளெல்லாம் தேசிய உடைமையானால்தான் தேசிய ஒருமைப்பாடு தேச உடைமையாகும். இந்த கவிதை கிட்டத்தட்ட ஒரு 21 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதியது. சமீபத்திலே நான் எழுதிய ஒரு கவிதையை சொல்ல வேண்டுமென்றால், அதற்கு முன்பு நம்முடைய இளைய தலைமுறையினுடைய அவர்களுடைய ஒரு நிலைமை, இன்றைய தலைமுறை எப்படி இருக்கிறது என்று ஒரு கவிதை எழுதினேன். அந்த இன்றைய தலைமுறை இருக்கிற பொழுது இன்றைய தலைமுறை மீது ஒரு விமர்சனம் இருந்த ஒரு காலகட்டம். அதில் புதிய தலைமுறை என்ற தலைப்பில் அந்த கவிதை. கணவன் மனைவிக்கு கை நிறைய சம்பளம், சொந்த வீடும் சொகுசுக்காரும் சுலபமாய் வாய்க்கும், பின்னிரவில் வீடு திரும்புகையில் தூங்கியிருக்கும் குழந்தை, அன்னை மடிக்கு ஏங்கிய களைப்பில் அடுத்த நாளும் அடைக்கலமாகும் ஆயாவிடம், ரசிப்பதற்கு யாரும் இல்லாமல் முன்வாசலில் பூத்து கிடக்கும் வண்ணப்பூக்கள், முதியோர் இல்லத்தின் முற்றத்தை வரித்தபடி முடங்கி கிடப்பர் வயோதிக பெற்றோர், முகநூலில் ஃபேஸ்புக், மணிக்கணக்கில் முன்பறியா நபருடன் கலாய்க்கும் இவர்களுக்கு தெரிவதில்லை முன்னால் இருக்கும் முகங்கள், கணிப்பொறியிலும் கைபேசியிலும் கரைந்து போவதற்கோ வாழ்க்கை என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியிருந்தேன். ஆனால் சமீப காலத்திய நிகழ்வுகள் இந்த இளைஞர்கள் மீது ஒரு நம்பிக்கையை வர வைத்த நிகழ்வு. அதனால் கடந்த வாரம் இந்த ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் இயல்பாக ஒரு அறப்போராட்ட வழியில் எழுந்தார்கள் இல்லையா, அந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு சில நாட்களுக்கு முன்பு எழுதிய அந்த கவிதையும் நான் மறக்காமல் குறிப்பிட்டாக வேண்டும். வாடிவாசல் திறக்கட்டும் என்கிற தலைப்பில் அந்த கவிதை எழுதினேன். 1000 ஆண்டுகளாய் அறவழி காத்தவன் மரத்தமிழன், புறாவுக்காக தன் தசையை அறுத்து தந்தவன் தமிழரசன், கன்றை இழந்த பசுவுக்காய் மகனை கொன்றவன் தமிழரசன், காக்கை குருவி என் ஜாதி என்றான் கன்னித்தமிழின் மகா கவிஞன், கங்கை கடாரம் வென்றவனை கடைத்தெரு நாய்கள் விரட்டுவதோ, ஏறு தழுவுதல் என் பண்பாடு எவரவர் சொல்வது வகைபாடு, பாட்டன் பூட்டன் காத்த கலை மாற்றான் சதியால் மறைவதுவோ, எவண்டா பீட்டா தடை கேட்க எம் தமிழ் நாட்டில் வாலாட்ட, மரத்தமிழ் இளைஞர் வீறு கொண்டார் மாற்றார் சதியை முறியடிப்பார், மாய வலைகள் கிழியட்டும் மரத்தமிழர் மாண்பு ஓங்கட்டும், வாடி வாசல் திறக்கட்டும் வரிப்புலி காளைகள் பாயட்டும். இது சமீபத்திலே நான் எழுதிய கவிதை. அதாவது இன்றைய தமிழ் இலக்கியம் இளைஞர்கள் பல்வேறு நிலைகளுக்கு இடையிலே புதிய எழுத்தாளர்கள் இன்றைய தகவல் தொழில்நுட்ப நவீன ஊடகங்களின் துணை கொண்டு அந்த இலக்கியத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். அது பரவலாக பல்வேறு ஊடகங்களிலே வந்து கொண்டிருப்பது என்பது நம்முடைய ஒரு இலக்கிய ரசிகன் என்கிற வகையிலும் ஒரு படைப்பாளி என்கிற வகையிலும் மன நிறைவை தருவதாகவே இருக்கிறது. கண்டிப்பாக சார். ஒரு ஓய்வு பெற்ற அரசு செயலாளர் அப்படிங்கிற முறையில் இந்த 30 ஆண்டு காலம் இந்த பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனநிறைவான பணியாக இருந்துச்சு? உங்களுடைய பணிக்காலத்தில் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் என்ன? உங்களுடைய ஆய்வுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட கருப்பொருள் என்ன? இன்றைக்கும் நாம் செய்கிற பணியிலேயே நமக்கு தேவையான சில விஷயங்களில் நம்மளால் செய்ய முடிஞ்சால் அதை நாம் நாமளே முன்னே போய் அதற்கான பணிகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் தட்டச்சில் நீங்கள் செய்த ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பல பேர் அதை பயனடைஞ்ச பயனாளிகள் அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு கணிப்பொறியெல்லாம் வந்தால் கூட தட்டச்சு பயன்பாட்டு காலகட்டத்தில் முக்கியமான ஒரு தீர்வாக அது அமைஞ்சிருக்கும். அதையும் தாண்டி இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு வடிகால எப்படி அது அமைஞ்சது? உங்களுடைய இலக்கிய பயணம் இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி தொடர்ந்துட்டு இருக்குன்னு அனுபவங்கள் சார்ந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. இந்த வாய்ப்பினை வழங்கிய கலைஞர் தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நமக்கு தேவையான பல அரிய தகவல்களை இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். என்னதான் நாம் நாகரிகத்தில், அறிவியலில், தொழில்நுட்பத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தாலும் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டிலும் கூட தலித் மக்களின் மீதான ஒடுக்குமுறையும் தலித் பெண்களின் மீதான பாலியல் வன்முறைகளும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. மிக அண்மையில் அப்படி நம் காதுகளில் விடுகிற ஒரு பெயர் நந்தினி என்பது. அரியலூர் மாவட்டம் சிறுகடம்பூர் என்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த பெண் அவள். கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அந்த பெண்ணை காணவில்லை என்று காவல் நிலையத்திலே ஒரு புகார் கொடுத்தார்கள். அந்த பெண்ணுக்கு 16 வயது தான். ஆனால் காவல் நிலையம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வந்து விடுவாள் என்று சொன்னார்கள். அது தலித் பெண் என்பதனாலோ என்னவோ போதுமான அளவுக்கு கவனம் செலுத்தப்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இதுவே ஒரு பணக்காரர் வீட்டு பெண்ணாகவோ அல்லது மேல் சாதி என்று சொல்லப்படுகிற ஒரு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணாகவோ இருந்திருந்தால் கண்டிப்பாக காவல்துறை இவ்வளவு அலட்சியமாக இருந்திருக்குமா என்பது தெரியவில்லை. டிசம்பர் 26ஆம் தேதி காணாமல் போன பெண்ணை ஜனவரி முதல் வாரம் ஏறத்தாழ பொங்கலை நெருங்குகிற நாளிலும் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலையில் பல்வேறு அழுத்தங்கள், பல்வேறு விதமான ஊடகங்கள், அமைப்புகள் அவளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்ததற்கு பிறகு காவல்துறை பல முயற்சிகளை மேற்கொண்டது. இறுதியாக அவர்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்த கீழமாளிகை என்னும் ஒரு சிற்றூரில் ஒரு கிணற்றில் அழுகிய நிலையில், உடம்பில் எந்த ஆடைகளும் இல்லாமல் அந்த பெண் அழுகி கிடந்தாள் என்பதுதான் ஒரு கொடூரமான உண்மை. எல்லோரும் பொங்கல் மகிழ்வில் திளைத்திருந்த போதும் அதற்கு அடுத்த நாள் தொடங்கி 6-7 நாள்கள் சல்லிக்கட்டுக்காக தமிழகமே திரண்டு நின்ற போதும் அப்படி எழுந்த பேர் எழுச்சியில் இந்த ஒரு சிறு பெண்ணின், தலித் பெண்ணினுடைய அந்த அழுகுரல், அந்த அலறல், அவளுடைய மரணம் யாரும் அறியாமலேயே அடங்கி போயிற்று என்று சொல்ல வேண்டும். எனவே 26ஆம் தேதி காணாமல் போன பெண்ணை 14ஆம் தேதி ஒரு பிணமாக, அதுவும் அழுகிய நிலையில் கண்டுபிடித்தார்கள். அதற்கு பின்னால் துப்பறிகிற பணிகள் எல்லாம் நடைபெற்று அவளுக்கும் மணிகண்டன் என்கிற இளைஞனுக்கும் காதல் இருந்திருக்கிறது. இதிலே சாதி வேறுபாடு இருக்கிறது. இந்த சாதி வேறுபாடும் இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாமா என்று பல்வேறு கோணங்களிலே ஆராய்ந்து பார்த்து பிறகு அந்த இளைஞனும் அவனுடைய நண்பர்கள் இன்னும் 3 பேருமாக சேர்ந்து இந்த பெண்ணை ஒரு கூட்டு வன்முறை புணர்வுக்கு ஆளாக்கி இருக்கிறார்களோ என்கிற ஐயமும் இன்றைக்கு வழக்கிலே இருக்கிறது. பலராலும் ஒரே நேரத்தில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு நாம் எதனை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த பெண்ணுக்கு வெறும் வயது 16 தான். அந்த சின்னஞ்சிறுமியை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பெண்ணிடத்தில் 3-4 பேர் ஒரே நேரத்தில் அப்படி பாலியல் வன்முறையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் நாம் நாகரிகமான சமூகத்தில் தான் வாழ்கிறோமா என்று தெரியவில்லை. நம்முடைய தங்கையாக, மகளாக, பேத்தியாக அந்த பெண்ணை நினைத்து பார்க்கிற போது அந்த கொடூரம் நம் நெஞ்சில் பற்றி எரிகிறது. ஏனென்றால் யாரோ ஒருவருக்கு நிகழ்ந்திருக்கிறது என்று எண்ணாமல் நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களுக்கு நேர்ந்திருக்கிறது என்று கருதுகிற போதுதான் அந்த வலியை ஒவ்வொரு மனிதராலும் உணர முடியும். நாம் எல்லோரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று கருதுவது உண்மையானால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகு தழுவிய பார்வையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உடன் வாழ்கிற, நம் மொழி பேசுகிற, நம்மோடு உரைகிற மக்களை கூட நாம் சொந்த சகோதர சகோதரிகளாக கருதவில்லை என்றால் நமக்குள் நாகரிகம் இருக்கிறது என்று சொல்லுவதை விட பெரிய பொய் வேறொன்றும் இருக்க முடியாது. எனவே அந்த பெண்ணுக்கு நேர்ந்திருக்கிற கொடுமை அது சாதியின் பெயரால் நடந்திருக்கிறதா அல்லது பாலியல் வன்முறை மட்டுமே காரணமாக இருக்கிறதா என்பதை இன்றைக்கு காவல்துறை ஆராய்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பல வேளைகளில் இப்படி ஆராயப்பட்ட வழக்குகளெல்லாம் என்ன ஆயின என்று தெரியாமலேயே புதைந்தும் போய்விடுகின்றன என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். ஒரு நாடேடு ஒரு புள்ளி விவரத்தை தந்திருக்கிறது. 2010ஆவது ஆண்டு தலித் மக்களின் மீது தொடுக்கப்பட்ட வன்முறைகள் 30,000க்கும் மேல். அதனை விட எது அதிர்ச்சி தருகிறது என்றால் இன்றைக்கு அது 44% கூடியிருக்கிறது என்று அந்த நாடேடு கூறுகிறது. எனவே 30,000 மிக கூடுதல் என்றால் இன்னொரு 44% ஏறத்தாழ
இன்றைக்கு 40,000க்கும் மேற்பட்ட வழக்குகள், வன்முறைகள், ஒடுக்குமுறைகள் நடந்திருக்கின்றன என்பதை எண்ணும்போது நம் நெஞ்சம் துடிக்கிறது. தலித் மக்களுக்கு எத்தனை காலம்தான் இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று கொஞ்சமும் நெஞ்சில் ஈரமில்லாமல் கேட்கிறவர்கள், தலித் மக்களை இன்னும் எத்தனை காலம்தான் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவீர்கள் என்று கேட்கவில்லை. இதுபோன்ற வன்முறைகள் தொடர்ந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது தான் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை கொலைகள் என்பதை நாம் பார்த்து விட்டோம். அந்த சாதி மாறி காதலித்த குற்றத்திற்காக கொல்லப்பட்ட இளைஞர்கள் கொல்லப்பட்ட பிறகு அது தற்கொலை என்று சாதித்து விட்டார்களே, அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த அரியலூருக்கு பக்கத்தில் அந்த நந்தினியினுடைய அலறல் குரல் இந்த சமூகத்தின் காதுகளில் விழாமலேயே போய்விட்டது. இப்போதுதான் சில அரசியல் கட்சிகள், அமைப்புகள் இந்த செய்தியை முழுமையாக அறிந்து பல ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் கூட சென்னையில் நடத்தியிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா? இவை தொடர்கதை தானா என்கிற கேள்விகள் நமக்குள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. என்ன காரணம்? 2 விதமான காரணங்களை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஒன்று, இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள், கற்பிக்கப்பட்ட சாதி உணர்வு, இன்னமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தீண்டாமை, இவை ஒரு பக்கம் என்றால், அரசு மற்றும் காவல்துறையினுடைய அலட்சியம் இன்னொரு பக்கம் என்று சொல்ல வேண்டும். ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக இங்கே கேட்பதற்கு நாதியே இல்லை, கேட்பதற்கான குரலே இல்லை என்று கருதுகிற அளவுக்கு காவல் நிலையத்திலேயும் அரசிலேயும் ஒரு விதமான அலட்சிய போக்கு இன்றைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. என்றைக்கோ அவள் காணவில்லை என்று சொல்லப்பட்டு அதற்கு பிறகு கண்டுபிடிப்பதற்கு இத்தனை நாட்களாகி அந்த பெண் ஒன்றும் அங்கே இருந்து பீகாருக்கோ அல்லது நேபாளத்துக்கோ போய்விடவில்லை. சிறுகடம்பூரிலிருந்து கீழமாளிகை பக்கத்து ஊரிலே தான் அந்த பெண்ணின் பிணம் இருந்திருக்கிறது. அதுவரையில் என்ன நடந்தது? அத்தனை நாள் அவர்கள் ஏன் தேடவில்லை என்பன போன்ற கேள்விகளெல்லாம் எழுகின்றன. இது தலித் மக்களின் பிரச்சனை அல்ல, இது மனித உரிமை பிரச்சனை, இது மானுடத்தின் பிரச்சனை, ஒரு நாகரிகமான சமூகத்தின் பிரச்சனை. எனவே ஒவ்வொரு மானமுள்ள மனிதனும் இதுபோன்ற கொடுமைகளை எதிர்த்து போராட வேண்டும். தற்போது அதிகமாக நிலவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றியும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றியும் ஆலோசனை நேரத்தின் மருத்துவ பகுதியில் இப்பொழுது காணலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது இரத்த சோகை மற்றும் இரத்தப்போக்கு. இரத்த சோகை என்றால் என்ன? அனீமியா என்று கூறுவோம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு அணு ஹீமோகுளோபின் ரத்தத்தில் 14 கிராம் இருக்கணும் ஒரு டெசிலிட்டர் ரத்தத்தில். இது குறைந்து இருந்தால் இரத்த சோகை என்று பெயர். நம்ம நாட்டில் நிறைய இரத்த சோகை இருக்குது. உதாரணமாக மாதவிடாயினால் பெண்களுக்கு நிறைய இரத்தப்போக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் 12 கம்மியாக இருக்கும், 10 கம்மியாக இருக்கும். ஸோ இது இயற்கையில் நிகழ்வது. ஸோ அதை சரி செய்ய முடியும். ஸோ நிறைய நம்ம இரும்பு சத்து இருக்கிற உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இரும்பு சத்து எந்த உணவில் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? நிறைய உணவுகளில் பச்சை கலர் காய்கறிகள்லாம் இருக்குது. கீரை, கொத்தவரங்காய், புடலங்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், பாக்காய், அந்த மாதிரி இருக்கிற பச்சை கலர் காய்கறிகள். அது மட்டும் இல்லாமல் மாதுளம்பழம், அப்புறம் ஸ்ட்ராபெரி பழம், பேரிச்சம்பழம், இதிலெல்லாம் இரும்பு சத்து இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சோழர் காலத்தில் உணவு அருந்திய பின்பு இரவு தாம்பூலம் தரிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தது. ஏனென்றால் அந்த வெற்றிலையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, சுண்ணாம்பில் கால்சியம் இருக்குது. ஸோ கர்ப்பத்தோடு இருக்கிற தாய்மார்கள் அதை எடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நலம் கிடைக்கின்றது. ஸோ இது விஞ்ஞானபூர்வமாக சோழர் காலத்திலேயே 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கடைப்பிடித்து வந்தார்கள். நாம் இதெல்லாம் மறந்து போயிட்டோம். ஆண்களுக்கு இரத்த சோகை ஏற்படக்கூடாது. ஆண்களுக்கு இரத்த சோகை இருந்தால் 14 கிராமுக்கு கீழே இருந்தால் ஏதோ தப்பு உள்ள அப்படின்னு அர்த்தம். நம்ம நாட்டில் அதிகமாக காணப்படுறது புழுக்களால் வர இரத்த சோகை. இது கொக்கிப்புழு என்று ஒன்று இருக்கின்றது, ஹுக்குவாம் என்று கூறுவோம். அது விவசாய நிலங்களில் நடந்து போகும் பொழுது இந்த தோலை ஓட்டை போட்டுக்கொண்டு அது வழியாக உள்ளே போகும். அது போய் குடலில் போய் உட்காந்துக்கும். குடலில் உட்காந்துட்டு அந்த உள்சட்டையில் போய் அந்த ஹூக்கு மாதிரி இருக்கும், அதை போட்டு அது வழியாக ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிட்டே இருக்கும். ஸோ நான் எண்டோஸ்கோப் போடும்போது சில சமயம் நிறைய ஹுக்வாம்ஸ் பார்ப்போம்.
அதே மாதிரி சில புழுக்கள் என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் ஆர் ஆக்சியூரிஸ் வெர்மிகுலாரிஸ் சொல்லுவோம், அது பெருங்குடலில் இருக்கும். அது வந்து தண்ணியிலேருந்து வருது. சில சமயம் உருண்டை புழு வரும், நாக்குப்புழு என்று கூறுவோம், அதுவும் குடிநீர்லேருந்து வருது. இதெல்லாம் சுகாதாரமற்ற குடிநீர் மூலமாக சாட்டை புழு கூட அவ்வாறு தான் வருகின்றது. இந்த புழுக்கள்லாம் உள்ள உட்காந்து அந்த நம்ம ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏற்படுகின்ற புண்கள் அதிலேருந்து வர இரத்த கசிவினாலேயும் இரத்த கசிவு ஏற்பட்டு ஸ்லோவாக அந்த இரத்த சோகை என்கின்ற அனீமியா உருவாகும். ஸோ புழுக்களை வந்து நாம் நீக்க வேண்டும். முதல்ல வந்து இந்தியாவில் வந்து ஆண்களுக்கு இரத்த சோகை இருந்தால் ஃபஸ்ட்டு புழு பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அதை ஒழிக்கிறதுக்கு நாம் வந்து ஒத்த மாத்திரை சாப்பிட்டா போதும். 400 மில்லிகிராம் ஆல்பெண்டசோல் மென்று சாப்பிட்டா அந்த கிருமிகள்லாம் போயிடும். ஸோ அதனால் அது ரொம்ப சுலபமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உணவு, அந்த உணவில் வந்து இந்த இரும்பு சத்து இருக்கிற உணவுகளை உட்கொள்ளுகிறோமா? இறைச்சியில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, கோழியில் இருக்குது, அப்புறம் வந்து முட்டையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இறைச்சி மட்டனில் இருக்குது. இந்த மாதிரி இறைச்சி உட்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வந்து அந்த இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த இரும்பு சத்து குறைவாக நாம் உணவில் உட்கொண்டாலும் நமக்கு இரத்த சோகை ஏற்படலாம். இது வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா என்று கூறுவோம். இன்னொரு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அதாவது உணவு பற்றாக்குறையினால் ஏற்படுகின்ற இரத்த சோகை இருக்கின்றது B12 டெஃபிஷியன்சி அனீமியா. அது நிறைய காணப்படுகின்றது நமது இந்தியாவில். இப்போ அந்த B12 குறைபாட்டுக்கு காரணம் வந்து நாம் சைவர்களாக இருப்பது தான். அசைவம் சாப்பிட்லன்னா B12 கிடைக்காது. அப்போ சைவர்களுக்கு B12 எப்படி கிடைக்கும்னு கேட்குறீங்களா? பால் மற்றும் பால் பொருட்கள்லேருந்து கிடைக்கும். அந்த B12ங்கிறதும் அந்த ஹீமோக்ளோபின் உருவாவதற்கு மிக மிக அவசியம். அது இல்லாமல் ஃபோலிக் ஆசிடும் அவசியம். ஸோ அந்த B12 வந்து அனிமல் சோர்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். பால், பால் பொருட்கள் மற்றும் இறைச்சி இதுலேருந்து தான் வரும். ஃபோலிக் ஆசிட் வந்து நிறைய இதிலெல்லாம் காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம உணவு வந்து சரியான உணவு உட்கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு இரத்த சோகை ஏற்படாது. அடுத்தது நமது குடலில் புழுக்கள் இருந்தால் அதெல்லாம் அழிக்கணும். நம்ம மேலப்சார்ப்ஷன் இருந்தால் சரியாக உறிஞ்ச முடியாமல் லூஸ் மோஷன் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி வரும். சிறுகுடலில் வந்து அந்த அயன் உறிஞ்சது சிறுகுடல் ஜெஜுனமில் தான். டியோடினம் முழுமையாக டியோடினத்தில் அயன் அப்சார்ப்ஷன் வரும். ஃபோலிக் ஆசிட் அப்சார்ப்ஷன் சிறுகுடலோட ஆரம்ப பகுதி ஜெஜுனத்தில் வரும். அந்த ஜெஜுனத்தில் ஜியார்டியா லாம்பிலியா என்ற கிருமினால் லூஸ் மோஷன் உருவாக்கக்கூடிய கிருமி அது உள்ளே உட்காந்துருந்தால் ஃபோலிக் ஆசிட் மேலப்சார்ப்ஷன் உருவாக்கும். அப்போ வந்து நமக்கு அது கிடைக்காது. அண்ட் இலியம் என்ற கடைசி போர்ஷன், குடலோட கடைசி போர்ஷனில் போனீங்கன்னா அங்கே தான் B12 உறிஞ்சப்படும். அதில் இருக்கிற நோய்களால் B12 கிடைக்காது. ஸோ அப்போ வந்து இந்த அயர்ன் B12 ஃபோலிக் ஆசிடில் எது டெஃபிஷியன்ட் பார்த்து எதனால் அனீமியா வந்தது அப்படின்னு பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணணும். அடுத்தது இன்னொரு காரணம் இருக்கின்றது, இரத்த போக்கினால் ஏற்படுகின்ற இரத்த சோகை. இப்போ சாதாரணமாக வந்து மோஷன் போனால் மலம் கழிந்த பின்போ முன்போ அதில் கலந்தோ ரத்தம் வரக்கூடாது. யாருக்காவது ரத்தம் வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஏன் அந்த ரத்தம் வந்ததுன்னு பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இரத்தப்போக்கு என்பது சாதாரணமாக யாருக்கும் ஏற்படுவதில்லை. நாம் வந்து என்ன சொல்லுவோம், அது வெறும் பைல்ஸுங்க இல்லை வெடிப்புங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்போம். அந்த மாதிரி உட்காரக்கூடாது. ஆனால் ஓரளவு நம்ம கெஸ் பண்ணலாம். உதாரணமாக இப்போ ஃபிஷர் என்பது வெடிப்பு. இப்போ நீங்கள் வந்து மலம் வந்து இறுகி போய் முக்குனீங்கன்னா அந்த ஏனல் ஸ்ஃபிங்க்டர் மல வாயில் இருக்கிற அந்த ஆசன வாயில் இருக்கிற வேல்வு அது கிராக் ஆச்சுன்னா அதுலேருந்து ப்ளீட் ஆகும். அது வந்து ஃபிஷர் இனானோன்னு சொல்லுவோம். அதுலேருந்து வர ப்ளீடிங் அது எப்படி இருக்குன்னா பெயின்ஃபுல்லாக இருக்கும். மோஷன் போகும்போது இறுகி போய் முக்குவோம், கிராக் ஆகும், ப்ளீட் ஆகும், வலிக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அ பெயின்ஃபுல் ப்ளீடிங். அது வந்து மலம் கழிந்த பின்பு வருகின்ற இரத்த கசிவு. போஸ்ட் வாய்டல் பெயின்ஃபுல் ப்ளீடிங்னா ஃபிஷர். போஸ்ட் வாய்டல் மோஷன் போனதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மலம் விழுந்து விடும், அதுக்கப்புறம் சொட்டு சொட்டாக ரத்தம் வருது, வலி இல்லை அப்படின்னா பைல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹெமராய்டல் ப்ளீட். சரி, இப்போது மலம் கழிவதற்கு முன்பு முதல்ல ரத்தம் வருது அப்புறம் மலம் வருது அப்படின்னா உள்ளே ஏதோ நோய் இருக்குதுன்னு அர்த்தம். பெருங்குடலில் வந்து ஏற்படுகின்ற நோய்களால் வரலாம். ஸோ அதில் வந்து அல்சர் வரலாம், சாலிட்டரி ரெக்டல் அல்சர், அல்லது பாலிப் கட்டிகள் இருக்கலாம். சில சமயங்களில் வயதானவர்களுக்கு கேன்சர் கூட இருக்கலாம், அல்லது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் என்ற நோய் இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களால் பெருங்குடல்லேருந்து இரத்தப்போக்கு வரலாம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து சிக்மாடோஸ்கோப்பி என்ற ஒரு கருவி இருக்கிறது, கொலனாஸ்கோப்பி என்ற ஒரு கருவி இருக்கிறது, அதில் கேப்சூல் கொலனாஸ்கோப்பி கூட இருக்குது. நீங்கள் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு பார்க்க வேண்டாம்னா ஒரு கேப்சூலை முழுங்கினாலே எல்லாத்தையும் காட்டிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உபகரணத்தை வைத்து உள்நோக்கி கருவி மூலமாக பெருங்குடலுக்குள்ளே போய் எங்கேருந்து இந்த இரத்த கசிவு வந்தது, என்ன இரத்த கசிவுன்னு பார்க்கணும். சிவப்பு கலராக இரத்த கசிவு வந்தால் இடது பாகத்துலேருந்து குடலோட லெஃப்ட் சைடில் கீழே இருந்தால் வருதுன்னு அர்த்தம். மெரூன் கலரில் குங்குமப்பொட்டு கலரில் ரத்தம் வந்தால்
வலது பெருங்குடல் அல்லது சிறுகுடல் முடிவிலிருந்து வருதுன்னு அர்த்தம். அதுவும் இப்போ அளவு வந்து 1 ட்ராப் 2 ட்ராப் கொஞ்சம் இல்லாட்டா மரத்து மேலே ஒட்டுன மாதிரி போகிறதுனா அதனால் பெரிய கவலை இல்லை. ஆனால் நிறைய இரத்தப்போக்கு இருந்ததுன்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். அடுத்தது கருப்பு கலராக மலம் கழிதல், மெலினா என்று கூறுவோம். அப்படின்னா வயிறுடைய மேல் பகுதியில் இரைப்பைக்குள்ளேருந்து இரத்த கசிவு ஏற்படுகின்றது என்று அர்த்தம். ஸோ அப்போ இரைப்பை அல்லது சிறுகுடலோட ஆரம்ப பகுதியிலேருந்து இரத்த கசிவு ஏற்பட்டால் அந்த ரத்தம் வந்து அமிலம் போய் கலக்கிறதுனால கருப்பு கலராக மாறுது. ஸோ ஆசிட் ஹெமாட்டின் மிக்ஸ் ஆகிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லூஸ் மோஷன் அப்படிம்பாங்க. அதுக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. கடைசியாக பார்த்தா அது கருப்பு கலராக லூஸ் மோஷன் போகும். ஸோ அதனால் மலம் கழியும் பொழுதும் கூட அது என்ன நிறமாக இருக்கின்றது, ரோடு போடுற தார் மாதிரி கருப்பு கலராக குழக்குழான்னு ஸ்மெல்லோடெல்லாம் இருந்ததுன்னா, பிசுபிசுப்போடு இருந்தால் ரத்தம் கலந்திருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். அல்லது இரத்தப்போக்கு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். இன்றைக்கி வந்து நவீன விஞ்ஞானம் உடனடியாக அந்த இரத்தப்போக்கை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யும். ஆனால் அதுக்கு வழிமுறைகள் இருக்கின்றன. அதனால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரத்த சோகை ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் குடிநீரை சுகாதாரமாக உபயோகிக்க வேண்டும். சுத்தப்படுத்திய குடிநீரை சட்னி, மோர், ஜூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணணும். வெளியே போய் கல்யாண வீடு, ஹோட்டல், விருந்தில் சாப்பிடும் பொழுது சமைத்த உணவுகளை உட்கொள்ளுதல் நலம். வீட்டிலும் சுத்தப்படுத்திய குடிநீரை எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தணும். அப்படி பண்ணிட்டு இருந்தோன்னா இந்த குடிநீர் மூலமாக வருகின்ற கிருமிகளால் ஏற்படுகின்ற இரத்த சோகையை தடுத்து விடலாம். உணவிலே அதிகமாக காய்கறிகள், பழங்களை உட்கொள்ள வேண்டும். சைவர்களாக இருந்தால் பால் உட்கொள்ளலாம், அசைவர்களாக இருந்தால் மிருக இறைச்சி உட்கொள்ளலாம். இதிலெல்லாம் இந்த இரத்த சோகை சரியாகும். மாதவிடாய் அதிகமாக போச்சுன்னா பெண்கள் டாக்டர்கிட்ட போய் அந்த மாதவிடாய் போகின்ற இரத்தப்போக்கை குறைத்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். ஆண்களிலே இரத்த சோகை இருந்தால் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை என்ற அர்த்தம். அது என்ன என்று கண்டறிந்து அதற்கான தீர்வை காண வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி விடை பெறுவது. நன்றி, வணக்கம். டாக்டர் மோகன் பிரசாத்.